இப்போ அதுக்கு தான் நம்ம வழி பண்ணி 11 ரீஜியன் லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். இப்ப சென்னையில வந்து கடந்த வாரம் வந்து மிக சிறப்பாக 23ஆம் தேதி அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு 300 பேரை வச்சு அருமையாக நடத்தி காட்டினாங்க. வந்த எல்லோருமே ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு தெளிவா சிஸ்டத்தை பத்தி சொல்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து மன திருப்தியோட மன நிறைவோட கண்டிப்பா நம்ம கோடீஸ்வரனாகவும் நம்பிக்கையோட போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப். இது வந்து ஒவ்வொரு ரீஜன் நடக்க போகுது. அடுத்து வந்து திருநெல்வேலியில மார்ச் 9, அதாவது வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு நடக்க போகுது. அதுக்கு நீங்க ஜஸ்டின் அண்ணனையோ அல்லது அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் 4 பேர் இருக்காங்க, கன்னியாகுமரி ரீஜன்ல உள்ள 4 டிஸ்ட்ரிக்ட்லயோ கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இல்ல ட்ரைனிங் மேனேஜர் பிடிஎம் யாருனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரீஜன் நடக்குது. கடைசி ட்ரைனிங் மே 18, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேலத்துல வச்சு நடக்குது. மே 18 கடைசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் சேலத்துல வச்சு நடக்குது. இது போக இந்த ட்ரைனிங் கொடுக்கறதோட நிப்பாட்ட போறது கிடையாது. இந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து வர்ற ஒவ்வொரு ட்ரைனிங்ல அட்டென்ட் பண்ற 300 பேரையும் ஃபாலோ பண்ணி அவங்க டவுன்லைன் இந்த ட்ரைனிங்கை வந்து டூப்ளிகேட் பண்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ண போறோம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜர்ஸ் இப்ப செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரா வர விருப்பப்படுறவங்க அசோகன்ட்ட அல்லது பிடிஎம்கிட்ட அல்லது டிஎம்எம்கிட்ட நேம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த செலக்ட் ஆகிற ட்ரைனிங் மேனேஜருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வெல் ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரை போஸ்டிங் கொடுத்து அந்த ரீஜனுக்கு என்னென்ன சப்போர்ட் ட்ரைனிங் கொடுக்கணுமோ அது இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் கொடுத்து டெவலப் பண்றதுக்கு பண்றோம். ஒவ்வொரு விஷயமும் கேர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரே காரணம், நீங்க எல்லாரும் விரைவில் கோடீஸ்வரன் ஆகணும்னா. அது வந்து உங்களுக்கும் தெரியும் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால கண்டிப்பா நம்ம விரைவில் கோடீஸ்வரன் ஆகும். அதுக்கு மிக 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 பெரிய பக்கபலமா நமக்கு இருக்க போறது பூஸ்டர் ஐடியும் நியூ ஐடிஸும் தான். இப்போ பூஸ்டர் ஐடி வந்து நான் சிஸ்டத்துல வடிவமைச்சு கொடுத்துடலாம். பட் நியூ ஐடிஸ் நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு பூஸ்டப் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா லெவல் இன்கம் எல்லாத்துக்கும் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கேட்குற இடத்துல எல்லாம் ஐடிஸ் வரத்தான் செய்யும். பட் நம்ம கேட்கணும். கேட்காம இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ரிலேட்டிவ், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்காது. உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமும் மிக பெரிய அளவுல இதுல இருக்கு. அதுல யூட்டிலைஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கமும் சேர்த்து ஏர்ன் பண்றதுக்கு இந்த பூஸ்டப் ஐடியா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 3rd லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஐடி கிரியேட் ஆயிரும். ஏற்கனவே 3rd லெவல் 4th லெவல் வாங்கினவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. பூஸ்டப் கிரியேட் ஆனோன்னா உங்க எல்லாத்துக்குமே 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இம்மிடியட்டா அப்கிரேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்க ஐடி லைவ்ல இருக்கும். அடுத்த லெவல் இன்கம் உங்களுக்கு ரெகுலரா ஆஸ் பர் சீனியாரிட்டி உங்களுக்கு வரும். அதனால இம்மிடியட்டா அந்த ஒர்க்கை பாருங்க. இப்போ வந்து மிகப்பெரிய நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அனௌன்ஸ்மெண்ட் பூஸ்டப் இப்போ வரப்போகுது. மார்ச் 3 திங்கட்கிழமை உங்களுக்கு பூஸ்ட் வந்துடும். டைம் வந்து மார்னிங் 10 o'clock பிளான் பண்ணிருக்கோம். ஒரு half டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சீனியாரிட்டியோ அதுவோ எதுவும் கிடையாது. அதனால நீங்க பதட்டமாக வேண்டியதில்லை. அதனால ஆனா மார்ச் 3ஆம் தேதி 100% பூஸ்டப் வந்துடும். 10 மணிக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுதான் பூஸ்டப் இப்போதைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட். இதுல டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% மார்ச் 3 உங்களுக்கு வந்து பூஸ்டப் ரிலீஸ் பண்றோம், லான்ச் பண்றோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் இருந்துக்கோங்க. டைமிங் வந்து 10 o'clock இந்த மார்னிங், காலை 10 மணி அளவில். அதனால அதுல இருந்து ஒரு half an hour முன்ன இருக்கலாம். அதனால நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும். உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு 10 o'clock வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பூஸ்டப் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அது இம்மிடியட்டா வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். நீங்க அதை பார்த்து கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? நன்றி மக்களே. இப்போவும் நான் சொல்றேன், நம்ம வந்து விரைவில் கோடீஸ்வரனாகலாம். பட் அது என்னோட கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. சிஸ்டம் மட்டும் தான் நான் ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும். பூஸ்டப்பும் ரெடி பண்ணியாச்சு சிஸ்டத்துல. அடுத்து நீங்க பண்ணது இந்த பூஸ்டப் வச்சு நியூ ஐடிஸ் டெவலப் பண்ணீங்கன்னா தான் நம்ம எல்லாரும் விரைவில் கோடீஸ்வரனாக முடியும். அதனால மீண்டும் கோடீஸ்வரனாக சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் கோடீஸ்வரன் கணேசமூர்த்தி. நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. மிக அற்புதமான தகவல்களை நம்மோடு ஷேர் செஞ்சதுக்கு நம்மளுடைய என்டையர் கோர்பதி சார்பாக அண்ணனுக்கு மீண்டும் கூட நன்றியை செலுத்துவோம். அண்ணன் சொன்ன மாதிரி ஸோ நம்மளுடைய பூஸ்டப் ஐடி வந்து ஒரு 50% தான் சப்போர்ட் பண்ணும். இதை வந்து நம்ம முன்னிறுத்தி நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ் ஐடி கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சிஸ்டத்துல கிரவுட் இன்க்ரீஸ் ஆகிடும். அது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்திற்கு நமக்கு வருங்காலத்தில் வித்திடும். ஸோ அண்ணன் சொல்ற மாதிரி மிக முக்கியமான அப்டேட்டான இந்த பூஸ்டப் அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு வருது அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான டெமோ வீடியோ கூட அந்த டயத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, இதுக்கு சீனியாரிட்டி சம்மந்தம் இல்லை. பட் ரிசீவ் பண்றவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா ரிசீவிங் ஹெல்ப் வந்து வேகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லாருமே அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். ஸோ டியர் ஆல், இன்னும் கூட 1 or 2 டேஸ் இருக்கு. இந்த 1 or 2 டேஸ்ல நம்ம செய்ய வேண்டிய முதற்கடமை நம்மளுடைய டீம் மெம்பர்ஸை கைட் பண்ணணும், நம்மளுடைய டைரக்ட் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணி எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ நியர்பைல நடக்கக்கூடிய ஆல் மீட்டிங் யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கான எந்த டவுட்டாக இருந்தாலும் டவுட் கிளியரிங் செக்ஷன் இருக்கு, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க. நண்பர்களே, நாளைய விடியல் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் என்டையர் ட்ரைனிங் டீம் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.